பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு சற்று வித்தியாசமானது. சற்று அல்ல, ரொம்பவுமே வித்தியாசமானது. செய்திக்கு தலைப்பு என்ன தெரியுமா? ஜாதியின் பக்கம் நில்லாதே, நீதியின் பக்கம் நில்லு. ஜாதியின் பக்கம் நில்லாதே, நீதியின் பக்கம் நில்லு. ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். நம்முடைய இந்திய தேசத்தில் கிறிஸ்தவம் வளராமல் போனதற்கு காரணம் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் கிறிஸ்தவ ஊழியர்களும் கூட ஜாதியின் பக்கம் நின்றார்களே தவிர நீதியின் பக்கம் நிற்க தவறிவிட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும். நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போவார். அப்போ ஒரு வார்த்தை சொல்வார், ரொம்ப முக்கியமான வார்த்தை. வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 10:35, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போகும் பொழுது பேதுரு வாயில் வந்த வார்த்தை, எந்த ஜனத்திலாயிலும் ஆண்டவருக்கு பயந்திருந்து நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவனே அவருக்கு உகந்தவன். ஆண்டவர் ஒரு மனிதனை அவன் என்ன இனம் என்ன ஜாதி என்று பார்ப்பதில்லை. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானா, அவனுடைய வாழ்வில் நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா என்பதையே கர்த்தர் பார்க்கிறார். நன்றாய் கவனியுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் எப்பொழுதுமே நீதியின் பக்கமே நிற்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் நீதியின் பக்கம் நின்ற நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம். அதே போல தேவனுடைய மனிதர்கள் நீதியின் பக்கம் நின்றதை நீங்கள் வாசிக்கலாம். நான் சில சம்பவங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அறிமுக உரையிலே ஆண்டவர் எப்படி நீதியின் பக்கம் நின்றார், தன்னுடைய ஜனத்தின் பக்கம், தன்னுடைய சொந்த ஜாதி, யூத ஜாதி, இஸ்ரவேலர்கள், எபிரேயர்கள், அவருடைய சொந்த ஜனம், அந்த சொந்த ஜனத்தின் பக்கம் நீதி இல்லாத போது அவர் அந்த பக்கம் நிற்கவில்லை. ஆனால் ஒரு அந்நிய ஜனத்தானிடத்தில் நீதி இருந்தது, அவனுக்கு கர்த்தர் துணையாக நின்றார். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எபேத் மேலேக்கு என்கிற ஒரு மனிதனை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த எபேத் மேலேக்கு என்கிற மனிதன் எரேமியாவுக்கு உதவி செய்வார். எரேமியாவை அந்த உளையான சேற்றிலிருந்து, அந்த கிணற்றிலிருந்து தூக்குவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னா இந்த எபேத் மேலேக்கு. நன்றாய் நீங்கள் கவனியுங்கள். இந்த எபேத் மேலேக்கு எரேமியாவுக்கு ஆதரவாக இருந்ததனால, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்ததனால கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக வரும். எபேத் மேலேக்கை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ பயப்படுகிற மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை, உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். நல்லா கவனிக்கணும். அவருடைய சொந்த ஜனங்கள் நீதி இல்லாம, நேர்மை இல்லாம, உண்மை இல்லாம வாழுவாங்க. சொந்த ஜனத்திற்கு அழிவு வந்தது. ஆனால் அந்நிய ஜனம் யாரு? எத்தியோப்பியன், ஒரு நீக்ரோ மனுஷன், கருப்பினத்து மனிதன். ஆனால் அந்த மனிதனிடத்தில் நீதி இருந்த பொழுது அந்த மனிதனுடைய நீதியின் பக்கமாக கர்த்தர் நின்றார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு திருச்சபைகளில் ஊழியங்களில் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய கர்த்தருடைய ஜனங்கள் ஜாதியின் பக்கம் நிற்கிறாங்க. அவங்க ஜாதிக்காரங்களா? அவங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவன் நம்மாளு, அவன்கிட்ட தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜாதியின் பக்கம் கிறிஸ்தவர்கள் நிற்கிறதுனால தான் கிறிஸ்தவம் வளரவில்லை. நீங்கள் நீதியின் பக்கம் நின்னீங்கன்னா கிறிஸ்தவம் வளரும். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன்.
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்திருக்கலாம் நியூஸ்ல. என்ன தெரியுமா? ஒரு வெள்ளைக்கார போலீஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஒரு கருப்பினத்து கைதியை கைது செய்யும் பொழுது, அந்த கருப்பினத்து அவன் குற்றவாளி தான், கருப்பினத்து மனிதன். அந்த கருப்பு இனத்து மனிதன் கைது செய்யப்படும் பொழுது இந்த காவல்துறை அதிகாரி தன்னுடைய முழங்காலை வைத்து அழுத்தி அவனை கைது செய்யும் பொழுது அந்த மனிதன் நெஞ்சு வலியிலே மரித்து போய்விட்டான். நடந்தது என்ன தெரியுமா? அமெரிக்க தேசம் கொந்தளித்து எழுந்தது. வெள்ளைக்காரர்கள் கருப்பினத்தவனுக்காக போராடினார்கள். வெள்ளைக்காரர்கள் தங்கள் ஜாதியின் பக்கம் நிற்கவில்லை, நீதியின் பக்கம் நின்றார்கள். அவங்க எல்லாரும் அந்த கருப்பினத்து மனிதனுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு போராடினார்கள். அவர்கள் யாரும் ஜாதியின் பக்கம் நிற்கவில்லை, நீதியின் பக்கம் நின்றார்கள். கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு நீங்கள் யோசிங்க, ஊழியக்காரங்க யோசிங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் சில சபைகளில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி உள்ளே வரக்கூடாதுன்னு சபைகளில் வச்சுருக்காங்க. இது எங்கள் அந்த குறிப்பிட்ட ஜாதியுடைய பேரை சொல்லி இது இன்னாருடைய சர்ச்சி, அப்படி சில சபைகள் இருக்குது. இன்னும் சில பேர் வச்சுருக்காங்க, அவங்கள உள்ளே விடாத, அவங்க பொறுப்புக்குள்ளே வரக்கூடாது, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பொறுப்புக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சில சபைகள் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி கிறிஸ்தவம் வளரும்? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஜாதியின் பக்கம் நிற்கக்கூடாது, நீதியின் பக்கம் நிற்கணும். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் யார் யார் ஜாதியின் பக்கம் நிற்காம நீதியின் பக்கம் நின்றார்கள், எந்தெந்த தேவ மனிதர்கள் அதை செயல்படுத்தினார்கள் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.